பொளந்து கட்டிட்டாங்க போங்க. ஃபார்ம்ல இல்லாத ஸ்டீவ் ஸ்மித் எல்லாம் ஃபார்ம்ல கொண்டு வரீங்களே! என்னத்த சொல்ல அப்டின்ற மாரி நடந்து முடிஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 3 டெஸ்ட் டே 2னே சொல்லலாம். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, மழையின் காரணமாக பெருசா ஒண்ணும் மேட்ச் நடக்காதனால, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கன்டின்யூ பண்ணி ஆடுனாங்க ஆஸ்திரேலியா. உஸ்மான் கவாஜாவும், நாதனும் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீஸ்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் விக்கெட்ட நானே எடுக்கிறேன் அப்டின்ற மாரி நாதன 9 ரன்லயும், உஸ்மான் கவாஜாவ 21 ரன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பூம்ரா முடிச்சு விட்டாப்படி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லபுஷேனையும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஜொலிக்க விடாம நிதிஷ் ரெட்டி 12 ரன்ல காலி பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் ட்விஸ்ட்டே. ஸ்டீவன் ஸ்மித்தும், டிராவல்ஸ் ஹெட்டும் இவங்க 2 பேர் தாங்க எப்பயுமே தலைவலியா இருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏங்க ஸ்டீவன் ஸ்மித் கடைசியா ஆடியப்ப பார்த்தீங்கன்ற மாரி நெறைய பேர் கொந்தளிக்கிறது கேட்குது. ஆனா இந்த மேட்ச்ல வந்து ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆள் நின்னாருன்னா நின்னுக்கிட்டே இருப்பாருங்க. அவர போய் ஃபார்ம்ல இல்லாத ஆளெல்லாம் ஃபார்ம்ல கொண்டு வரீங்களே அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, புலம்ப வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ். டிராவல்ஸ் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, 160 பாலுக்கு 152 ரன். ஸ்டீவ் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா, 190 பாலுக்கு 101 ரன்ன்ற மாரி வந்து பிரிச்சு மேய்ஞ்சு நல்லா நங்கூரத்த போட்டு நச்சு நின்ட்டாங்கன்னே சொல்லலாம். சரி 2 பேர் விக்கெட் எடுக்கிறதுக்கு வேற யாரும் முடியாது. பூம்ராவே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி பூம்ராவ கூப்பிட்டு அந்த 2 பேர் விக்கெட் எடுக்க வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மிச்சல் மார்ஷ் விக்கெட்டையும் பூம்ரா எடுக்க 5 விக்கெட் ஹாலாக வந்து பார்த்தீங்கன்னா, பூம்ரா வந்து மீண்டும் தொடர்கிறார் அப்படின்ற மாரி பெருமையா சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேட் கமிங்ஸ் வந்து 33 பாலுக்கு 20 ரன் அடிக்க சிராஜ் இந்த விக்கெட் எடுக்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, டே 2 முடிச்சிடலாமான்னு இருக்கும். இருங்க கொஞ்சம் ஓவர் ஆடுவோம் அப்படின்ற மாரி அலெக்ஸ் கேரி 47 பாலுக்கு 45 ரன் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவரையும் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டீங்க. என்னத்த சொல்ல போங்க அப்படின்ற மாரி இருக்கும்போது, மிடில் ஸ்டார்க் 7 பாலுக்கு 7 ரன் அப்படின்ற மாரி இருக்கும்போது, டே 2 முடியுது. ஸோ வந்து ஓவராலா 101 ஓவர் போட்டுருக்காங்க. 405 ரன் 7 விக்கெட். இன்னும் நாளைக்கு வந்து கொஞ்ச நேரம் ஆடுனாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படியும் 450, 460 டார்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ தாண்டி நம்ம அடிக்கணுன்ற மாரி வந்துரும். பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு, இன்னும் என்னென்ன ட்விஸ்ட்லாம் காத்திருக்கும் அப்படின்ற மாரி வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.